ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி சப்பாத்தி புலாவ்னு எல்லாத்துக்கும் ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு குருமா தாங்க பண்ண போகிறோம். எல்லா வீட்லையும் தான் குருமா பண்ணுறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் கண்டிப்பாக சம்திங் ஸ்பெஷல் தாங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த சீசன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இது கூடவே ஃப்ரெஷ் பட்டாணியும் நான் ஆட் பண்ணுறேன். பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, இது கூட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து திட்டமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இந்த குருமாவுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்க போகிறோம். இதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன். அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கசகசா எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நான் ஆயில் சேர்க்கல, வெறுமனே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான காரத்தை தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் இதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணால் எண்ணெயிலையும் நீங்கள் வதக்கிக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆறின பிறகு அரைக்கும் போது ஒரே ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வழுவழுன்னு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசிலே காய் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட அரைச்ச விழுது நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட இப்போ தாங்க மெயின் ஸ்டெப்பு, காய்ச்சி ஆறுனா ஒரே ஒரு குழிக்கரண்டி பால், நார்மல் பால் தாங்க, அந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அது பசும்பால், பாக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுடலாம். இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் கலந்து ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்ததுனால இப்போ தனியாக ஒரு கடையில் ஹோல்கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க. அதை பச்சை வாடை போனதுக்கப்புறம் இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கலவையை நம்ம இந்த கொதிச்சிட்டு இருக்க இந்த குருமாவில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கடைசியாக இதை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராடனரி ஃப்ளேவர் இருக்கும், நல்ல ரிச் கலர் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சால்னா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குருமா தான் நமக்கு கிடைக்கும். அட்டகாசமாக இருக்குங்க. இது நம்ம வறுத்து அரைச்சி செஞ்சதுனால கெடவும் கெடாது, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குருமாவுக்கு ஃபைனல் டச்சாக ஒரு கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சினாலும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக ஒரு அரை பெரிய எலுமிச்சம்பழத்தை அரை மூடியை புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மஸ்ட்டாக விடுங்க. ரொம்ப ரிச் ஃப்ளேவரில் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குருமா ரெடி. இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.